வணக்கம் நண்பா. நீங்களும் சிங்க போல கம்பீரமாக வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் அடுத்தவங்களை விட நீங்கள் அதிகமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களும் சிங்க போல கம்பீரமாக வாழ்க்கையை வாழலாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு அதிகமாக இன்ஃபர்மேஷன் தருவதற்காக டு கிரியேட் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதிகமாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. தேங்க்ஸுங்க. வணக்கம் நண்பா. +2 ஸ்டூடெண்ட் ஆனுவல் எக்ஸாம் என்ன அப்ளை பண்ண வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 25 பார்த்தாச்சு, இந்த பார்ட்டில் 25 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ரயில்வே இன்ஸ்டியூட் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். பீகாரில் உள்ள இந்தியன் ரயில்வேல மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறவங்க இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. அது யாரெல்லாம் சேர்ந்து வைக்கிறாங்கன்னா தி ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் ரயில்வே அப்ரெண்டிக்ஸ் அண்ட் யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் கமிஷன் சேர்ந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் 2 டிகிரி படிக்க ஆசைப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாங்க. இந்தியாவில் இருக்க 5 பிளேஸில் ஐஏஎஸும் இஆர் நடத்தும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பிஎஸ் அண்ட் எம்எஸ் 2 டிகிரி படிக்க 5 இயர்ஸ் ஆகுங்க. என்ட்ரன்ஸ் எழுதுனா படிக்கலாங்க. யாருக்காவது இலவசமாக பிடெக் படிக்க ஆசைப்படுறவங்க இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து கடற்படை துறையில் கல்லூரியில் இலவசமாக பிடெக் படிக்க ஆசைப்படுறவங்க இந்த எஸ்எஸ்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. நர்சிங் அண்ட் மிட்வைசரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். யாருக்கெல்லாம் இந்தியன் ஆர்மியில் இலவசமாக நர்சிங் படிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்தியன் ஆர்மியில் நர்சிங் இலவசமாக படிக்கலாங்க. ஸ்கூல் அண்ட் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது ஜெஇ ஜாயிண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. யாருக்கெல்லாம் பிளானிங்குக்கும் பில்டிங் டிசைன் படிக்க ஆசைப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜில் சேர்ந்துக்கலாங்க. அடுத்து Indian Council of Agriculture Research All India Entrance Examination for Admission to 50% seat in Bachelor of Agriculture. இந்தியா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கவுன்சிலிங்கில் சேர்ந்து படிப்பதற்காக 50% சீட்டுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்கு ஓகேங்களா. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் இயங்கும் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் நடத்துதுங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் ஸ்டடீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் மெரைன் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மெரைன் ரிலேட்டட் ஸ்டடீஸ்க்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துங்க. ஜேஇஇ இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க. இந்தியா சுவிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பஞ்சாபில் உள்ள சண்டிஸ்கரில் ஒரு இண்டஸ்ட்ரியும் இந்தியா சுவிஸும் ஜாயிண்டடில் பாலிடெக்னிக் படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாலிடெக்னிக் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இந்தியன் ஜெர்மன் டூல் ரூம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இவங்களும் மத்திய பிரதேசத்தில் இத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இவங்க பாலிடெக்னிக் படிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி அண்ட் பேச்சுலர் ஹோமியோபதி மெடிசின் சர்ஜரி பிஹெச்எம்எஸ் டாக்டர் படிப்புக்கான நுழைவு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. இது ஃபார் ஹோமியோபதி. ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரெண்டிஸ் எக்ஸாம். இந்தியன் ரயில்வேல 4 இயர்ஸும் உங்களுக்கு சேலரி கொடுத்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. இது 4 இயர்ஸும் சேலரி கொடுத்துருவாங்க. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அங்கே படித்தா மட்டும் போதுங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க. 4 இயர்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் 4 இயர்ஸ் நீங்கள் டிசைன் படிக்க ஆசைப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. 4 இயர்ஸு படிப்பு கேட்க மாட்டேங்க. கன்சோர்டியம்னா கூட்டமைப்பு. தமிழ்நாடு சயின்ஸ் ஃபார்ம் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரொஃபஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட் பிஇ பிடெக் பிஆர் படிக்கிறவங்க கூட்டமைப்பு காலேஜில் சுயநிதி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் சேருவதற்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. நிறைய நீங்கள் லைக் பார்ட்னர்ஷிப் ப்ரைவேட் காலேஜில் இருக்கும். சரிங்களா. ராஷ்டிரியா மிலிட்ரி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். டோனாவில் உள்ள இந்தியன் மிலிட்ரி காலேஜில் சேர்ந்து படிப்பதற்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது யாருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா 7th ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க தான் பாஸ் ஆகுனா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த காலேஜில் சேர்ந்து படிப்பதற்காக வாய்ப்பு கிடைக்குங்க. சரிங்களா. அடுத்து ஆல் இந்தியா சானிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது யாருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தாங்க. அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிப்பதுக்காக இதெல்லாம் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. சானிக் ஸ்கூல் சேர்ந்து படிப்பதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா. இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யாருக்கெல்லாம் மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஈஸ் ஆஃப் இளங்கலை பட்டம் பியில் படிக்க ஆசைப்படுறவங்க ஹானர் பட்ட படிப்பு ஆசைப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாங்க.
இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய அர்பன் அகாடமி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இவங்க வந்து +2 ஸ்டூடெண்ட் முடித்த பிறகு ஏரோப்ளேன் டிரைவ் பண்ணதுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. யாருக்கெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்ட ஆசைப்படுறாங்களோ IGRUA நெட்டில் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏரோப்ளேன் ஓட்ட போனால் தான் இந்த எக்ஸாம் எழுதி ஓட்டுங்க. அடுத்தது வந்து தமிழ்நாடு பிரைவேட் ப்ரொஃபஷனல் காலேஜ் அசிஸ்டன்ட் ஹெல்த் அட்மிஷன் டெஸ்ட். மெடிக்கல் ஆர் இந்தியாவில் இருக்க மாற்று மருத்துவம் அண்டு அசிஸ்டன்ட் மருத்துவம் படிக்க ஆசைப்படுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாங்க. அடுத்து வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பிஇலையும் பிடெக்லையும் பயோடெக் படிக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தாங்க ஆகணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் பயோடெக் படிக்க முடியும். அடுத்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிடெக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரிங்களா? அதில் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிடெக் படிக்க ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதாங்க ஆகணும். இங்கேயும் அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து என்னன்னா, அந்த ஒரு இன்ஜினியரிங் கூட்டமைப்படி ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர் சேருவதற்கு அதுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குங்க. சரிங்களா? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி அண்ட் நாக்டிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது என்னன்னா, ஃபிஷரிஸோ நாக்டிக்கலோ இன்ஜினியரிங் ட்ரைனிங் ரிலேட்டட் படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படின்னா மீன்பிடி தொழில், அதுக்கு எப்படி எக்யூப்மெண்ட் என்னலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் என்னலாம் சேர்ந்து ரிலேட்டட் படிக்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதெல்லாம் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் உள்ள இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் உள்ள அங்கே 4 இயர் பிடெக் படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். இது என்னன்னா, பெங்களூர் உள்ள இந்தியன் சயின்ஸ் ஆஃப் நிறுவனத்தில் உள்ள BES படிக்கிறதுக்காக 4 இயர்ஸ் படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ஆராய்ச்சி படிப்பு. இட்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடீஸ். ஓகேங்களா? இது யாரும் நடத்துகிறாங்கன்னா KVP JEE ஆல் இந்தியன் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் சேர்ந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? KVPY இந்த ஸ்கீம் மூலம் 10th நீங்கள் 70% எடுத்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம். 12th நீங்கள் 65% எடுத்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம். இது ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகுனா IISc பெங்களூரில் நீங்கள் படிக்கலாம். அதில் என்னெல்லாம் படிக்கலாம்னா, BE பேச்சுலர் சயின்ஸ், BS பேச்சுலர் ஸ்டாட்டிக்ஸ், பேச்சுலர் மேக்ஸ் 3 இயர்ஸ். சரிங்களா? 4 இயர் வந்து என்னென்னா MSc மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து மொத்தம் 5 இயர்ஸ் படிக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே படித்தா ஃபீஸ் கம்மி. சரிங்களா? தேங்க்ஸுங்க. இன்றைக்குள்ள இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தாங்க. 12th ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இவ்வளோ இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல் பண்ணிட்டா உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. மறக்காமல் கிரியேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.